ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 18ஆம் அத்தியாயம். ரைவத மன்வந்திரம். முனிவர் ரித்வாக். இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்த ரித்வாக் எனும் முனிவர் ஓர் அரச குமாரியை திருமணம் செய்தார். நீண்ட தினங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் தாய் இறந்து விட்டாள். இதனால் துன்புற்ற முனிவர் மகனை மறக்க முயன்றார். ரேவதி மண்ணில் வீழ்தல். முனிவரின் மகன் தீயோனாகி அக்கிரம காரியங்களை செய்து வந்து கொண்டிருப்பதை வயோதிக நிலையில் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்த முனிவர் கேட்டு மிகவும் வருந்தினார். அவர் கர்காச்சாரியாரிடம் சென்று தன் மகன் தீயவனாய் மாற காரணம் என்ன என்று கேட்டார். அப்போது கர்காச்சாரியார் பிள்ளை ரேவதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்ததால் தீயவனாகிவிட்டான், விதியை மாற்ற முடியாதே என்றார். உடனே முனிவர் மகனை கெடுத்த ரேவதி மண்ணில் வீழ்ந்து மண்ணாய் போகுமாறு சபித்தார். அவ்வாறே ரேவதி விண்மீன் பூமியில் விழும்போது அதனிடமிருந்து ஓர் அழகிய பெண் தோன்றியது. அதனை பிரமுகி என்னும் முனிவர் ரேவதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். வயது வந்த ரேவதிக்கு திருமணம் செய்ய எண்ணிய முனிவர் அவளுக்கு ஏற்ற கணவர் யார் என்று அக்னி பகவானிடம் வேண்டிட, அக்னி கிரமசீலன் என்ற அரசனுக்கு காளிந்தியிடம் பிறந்த மகன் துர்க மகாராஜனே அவள் கணவராவான் என்று கூறிற்று. ஒரு சமயம் துர்க மகாராஜன் வேட்டைக்கு சென்றபோது பிரமுகியின் ஆசிரமத்தில் ரேவதியை கண்டு, அன்பானவளே, முனிவர் எங்கே என்று கேட்டதை செவிமடுத்த வண்ணம் அங்கு வந்த முனிவர் அரசரிடம், அரசே நலமா? நாட்டில் எல்லோரும் நலமா? தமது மனைவி சுகமா என்று நலம் விசாரிக்க, மன்னன் தனக்கு பல மனைவியர் என்றும் யாரை குறித்து விசாரிக்கிறார் என்றும் கேட்க, சற்று முன் அன்பானவளே என்று அழைத்தாயே, அந்த மனைவியை குறித்து கேட்டதாக கூறினார். ரேவதியின் திருமணம். அப்போது மன்னன் தற்செயலாக அவளை அவ்வாறு அழைத்தது குற்றமா என்று வினவ, முனிவர் அது குற்றமல்ல, அது விதி. அக்னி பகவான் மன்னன் துர்கனே ரேவதிக்கு ஏற்ற பதி என்று கூறினார். இப்போது நீயும் அவளை அன்பானவளே என்று அழைத்தது அதனை உறுதி செய்துவிட்டது என்று கூறி ரேவதியின் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யலானார். அப்போது அவள் ரேவதி நட்சத்திரத்திலேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினாள். ரிஷி சாபம் பெற்ற ரேவதியால் செய்யப்படுவது நல்லதல்ல என்றார் முனிவர். ஆனால் ரேவதி முனிவரிடம் அவரது தவ வலிமையால் தனது தாய்க்கு மீண்டும் நட்சத்திர பதவி கிட்டச் செய்தால்தான் விவாகத்திற்கு சம்மதிக்க முடியும் என்றாள். முனிவரும் அவ்வாறே செய்ய ரேவதி நட்சத்திரம் கூடிய சுப முகூர்த்தத்திலேயே ரேவதி துர்கமன் திருமணத்தை முனிவர் நடத்தி வைத்தார். அவர்கள் இருவரும் முனிவர் பாதங்களில் பணிந்து வணங்கிட, அவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமென்றார் முனிவர். தங்களுக்கு மன்மந்திர கர்த்தாவாகிய புதல்வன் பிறக்குமாறு அருள் புரிய வேண்டிட, அவ்வாறே அவரும் வரமளித்தார். தேவி ரேவதியின் மகனாகிய ரைவதன் பெயரால் ரைவத மன்வந்திரம் உண்டாயிற்று. 18ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.